Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து நேற்று எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல் பேஸ்டு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஆர்பிஐ பாலிசி வந்து எப்படி இருக்க போது தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் காலையில் கேப் அப் ஆச்சு. ஓகேவா, அதனால அதான் ஓப்பன் ஆகிட்டு ஐபி லோ ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் கீழே வந்துச்சு. பொறுமையாக திரும்பி அந்த பழைய ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுருக்கு. மேலேயும் போல கீழேயும் வரல. ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சிச்சு. ரெப்போ ரேட் வந்து அவங்க ஜென்ரலாக சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேற்று ஒரு நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, எஃபிஐக்கு வந்து அடிஷ்னலாக வந்து டாக்ஸ் கட் பண்ணுறாங்கன்னு. அது எதுக்குன்னா ஜிசெக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஓகேவா 20% டாக்ஸ் கட் பண்ணுவாங்கல்ல, நம்ம ரீட்டெயிலுக்குலாம் கட் பண்ணுற மாதிரி, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தான், அது வந்து என்னன்னா பாண்ட் மார்க்கெட்டுக்கு நல்லது. ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இன்ஃப்ளோ வருமா அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லலை. அதே மாதிரி ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷனுக்கு வந்து எதனா ஒரு ஸ்ட்ராங் மெஷர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. மேபி எதாவது நாளைக்கு எதாவது டீட்டெயிலாக உள்ள எதாவது படித்து பார்த்தா அவங்க எதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதுலேருந்து எதனா இருக்கா அப்படின்றது பார்த்தா தெரிய வரும். மிச்சபடி அப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நினைச்ச மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இதுவும் உடையில இதுவும் உடையில. ஸோ ஒருவேளை இது உடஞ்சாலும் நான் என்ன சொன்னேன், பொறுமையாக இது வந்து 24 வரைக்கும் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அதுதான் நான் திரும்பி வந்து இன்னைக்கு போடும்போது வந்து இங்கே இருக்கும்போது திரும்பியும் பவுன்ஸ் வருமா அப்படின்றத எனக்கு கேள்வி இருந்துச்சு. ஸோ ஆனால் அது பவுன்ஸ் வருது. பட் என்ன அப்படின்னா, இது மார்க்கெட் எவ்வளோ தூரம் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகினே இருக்கும். இப்போ இந்த ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சு, செகண்ட் டைம் இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு, தேர்ட் டைம் இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு, அன்னைக்கு ஒரு டிப் வச்சுது, அங்கேயும் பவுன்ஸ் ஆயிடுச்சு, திரும்பி இன்னைக்கு ஒரு டிப் வச்சிருக்கு, பவுன்ஸ் ஆயிருக்கு. ஜென்ரலாகவே ஒரே ஒரு சேயிங் இருக்குது மார்க்கெட்டை ஒரு டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும், ஏதோ ஒரு சப்போர்ட்டோ ரெஸ்டன்ஸோ டெஸ்ட் ஆகினே இருக்குது அப்படின்னா என்ன ஆகிடும்னா அது உடஞ்சிரும் அப்படின்றது தான். ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு தடவையிலே பவுன்ஸ் ஆகி ஓடிடும் அப்படின்றத டெக்னிக்கல் சொல்லுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை போய் அது இந்த சினாரியோ அப்படின்றது எனக்கு நியூஸ் பேஸ்டுன்றதுனால என்னன்னு தெரியல. பட் அதனால தான் எனக்கு வந்து நான் டவுன் சைடு உடஞ்சதுன்னா கொஞ்சம் பெரிய ஃபால் வருன்ற மாதிரி தோணுது. அதனால டவுன் சைடு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து நான் கரெக்டாக வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடிலேருந்து வந்து லைவ் போகலாம், லைவ் மார்க்கெட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ப்ரைஸ் வேரியேஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் இது வந்து என்ன ஆச்சுன்றது திரும்ப அதே மாதிரி தான். இப்போ யூஎஸ் ஆயில் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகேவா, நேற்றுல வந்து 94 இருந்துச்சு. இப்போ யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. ஓவர் நைட்டு பார்த்து நிறைய பேருக்கு வந்து பக்குன்னு இருந்துருக்கு, என்னடா அது யூஎஸ் மட்டும் 900 பாயிண்ட் 800 பாயிண்ட் ஏறுது, நம்மளுக்கு மட்டும் ஏறல அப்படின்னா. யூஎஸோடது வேற, நம்மளோடது வேற. டீகப்ளிங் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால அதை பார்க்க வேணாம். நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். ஜென்ரலாக உங்களுக்கு குளோபலோட இம்பாக்ட் தெரியணும்னா யூஎஸ் ஆயில் பாருங்க. எப்பெல்லாம் யூஎஸ் ஆயில் வந்து ஏறுதோ அப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் டவுன் ஆகும். எப்போல்லாம் அது ஃபிளாட்டாவோ இல்லைனா கூல் ஆஃப் ஆயிருக்கும், டென்ஷன்லேருந்து கூல் ஆஃப் ஆயிருக்கும், அப்போல்லாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து அகைன் திரும்பி யூஎஸ் அந்த பிரச்சனை ஏதாவது ஆரம்பிப்பாங்க. சரி, அது என்ன பண்ணுவாங்க தெரியாது. யூஎஸ் மார்க்கெட் இந்த நைட்டில் ஏதாவது ஆரம்பிப்பாங்க, திரும்பி சாட்டர்டே சண்டே ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது பொசிஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. நம்ம சைடில் இருந்து வந்து ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ தான் காலையில் நான் போட்டு தான் வந்து அதையும் கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் நான் போட்டது வந்து இதுதான் போட்டிருந்தேன். நான் வந்து பெருசாக போடல, இது அன்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். இந்த விஷயத்தெல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ வந்து நான் இந்த ஒரு செஷன் இருக்குது, நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் வந்து அதை மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் வந்து 6000, கொஞ்சம் பேர் வந்து 5000, கொஞ்சம் பேர் வந்து 10,000, கொஞ்சம் பேர் 25,000லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ பர்பஸ் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதுல, பர்பஸ் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷோகேஸ் பண்ணுறேன். அதை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணி போகிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா சார், அதுக்குள்ள ஒரு நம்பர் வந்து லைக் போட்டார், யாரும் தெரியல. சரி, நல்லது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த செஷனுக்கான ரிமைண்டர் இருக்குது. ஸோ வீக்கெண்ட் வந்து ஒருவேளை நீங்கள் இதை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஒன்றே சொல்லுவேன், இந்த வீக்கெண்டு ஓகேவா, இந்த செஷனு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மார்க்கெட் பற்றியோ இல்லை வெல்த் கிரியேஷன் பற்றியோ கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என் ஒய்ஃபை வந்து இந்த பிளான்ல வந்து ஓப்பன் பண்ண வச்சிட்டேன். மாதம் வந்து ஒரு 10,000 போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கமிட் பண்ணிட்டு அக்கௌண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சரியா, அப்போ நல்ல ஒய்ஃபையே ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுற முடியும் அப்படின்னா ஆக்சுவலாக தான் நம்ம எப்படி ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்ண மாட்டோம். தெரியாது நம்மளுக்கு வந்து ப்ரிசைஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்க, நம்ம கூட யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்களாம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிற விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெல்த் கிரியேஷனோட இன்னொரு லெவலுக்கு போவோம் அப்படின்றது மட்டும் நான் என் சைடுன்னு சொல்லிக்கிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிங்க. நான் என் சைட்லாம் திரும்பி சொல்லிடுறேன், ஒன்றே ஒன்று தான். அது வந்து நான் மாதம் 25,000 போட்டு ஓகேவா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள சீக்கிரமாக ஒரு பொண்ணுக்காக ஒரு ட்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடி பண்ணுறேன். அதை எப்படிலாம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன். அது நீங்கள் லைவ்ல பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 1,999 கொடுத்துட்டு இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிங்க, எல்லாமே பண்ணலாம். அது லைஃப் லாங் இருக்கும். சரியா, ஒரு வேளை தான் இந்த 1,999
எனக்கு என் எஃபோர்ட் ஒர்த் இல்லைன்னு வச்சிங்கன்னா விட்ருங்க. நீங்கள் வந்து நம்ம ஜென்ரலாகவே இதுலேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது என்னோட லைஃப் டைம் எஃபோர்ட்டாக இருக்கும் போது நான் மட்டும் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னன்றது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படின்றதுனால நான் சும்மா சிம்பிளாக வச்சிருக்கேன். பட் போக போக என்னோட எஃபோர்ட்டை பொறுத்து நான் ஒரு அதை மாற்றிட்டேன்னா என் மைண்டு மாறிச்சுன்னா எனக்கும் தெரியாது. பட் ஆனால் நான் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் லாங் டர்மாக பில்ட் பண்ண போகிறேன், அதை நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ட்ரேடிங் இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் எப்படி பண்ணுறேன்றதை லைவாக காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து வெல்த் கிரியேஷன்றதுனால தனியாக டெடிகேட்டாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அகைன் கமிங் பேக் மார்க்கெட் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3366 ஆயிருக்கு. ஸோ அப்போ அதே தான் திரும்பி அந்த இடத்துலையே வந்து நின்றுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திரும்பி அதே மாதிரி தான். இப்போ உங்கள் லைனை வந்து தூக்கி இது மேலே வச்சுங்க, சரியா? இந்த 2 நாள் 3 நாள் முன்னாடி வந்த ஒரு ஹையும் இந்த லோவும் இது எங்கே உடையுதோ அப்போ தான் வந்து ஒரு பக்கம் போகும். அது வரைக்கும் இல்லைன்னா அது ஆசிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் ப்ரீமியம் வந்து பெருசாக டிஃபரன்ஷியேட் வந்து இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜிடிபி டேட்டா வருதுன்னு வர சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா அந்த ஜிடிபி டேட்டா வந்து முடிஞ்சோடனே தான் அந்த பயமோ இல்லை எதிர்பார்ப்போ வந்து ப்ரீமியம் வழியாக குறையுன்றதுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிஎம்ல பார்க்க ஆரம்பிச்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 4 நாளாக இருக்குது, நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்த ஹை இந்த லோ தான். மார்க்கெட் வந்து ஒரு நாள் அந்த முடிஞ்சிச்சு, 2வது நாள் முடிஞ்சிச்சு, 3வது நாளும் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓகேவா, நம்ம வச்சுக்க ஸ்ட்ராட்டஜிக்கு கொட்டணும் காசு. ஆனால் பெருசாக வர மாட்டேங்குது காசு. சரி, நான் வந்து டெய்லி சொல்லிட்டே இருக்கேன், அந்த ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சாதான். அப்போ இன்னைக்கு வந்து இந்த டேட்டா இருக்கிறதுனால, ஜிடிபி டேட்டா இருக்கிறதுனால சரி முடிஞ்சு மண்டே வந்து மோஸ்ட்லி எல்லாமே ரியலைஸ் ஆகிடும் அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருக்குது. ஸோ அப்போ அகைன் பார்ப்போம் நம்ம என்னோட அவுட்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜென்ரலாக நம்ம நண்பர் ஒருத்தர் பார்ப்போம்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெருசாக ஆர்டரே போடல, ஒரே ஒரு இது மட்டும் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி விட்டேன். மிச்சபடி வெறும் பெரிய ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை தான். நீங்கள் வச்சிருக்க பொசிஷனுக்கு இப்படி பார்த்தா நான் ஒரு 50 ரூபா எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நல்லா எதிர்பார்த்த மாதிரி உள்ள நின்றுச்சு மார்க்கெட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி கரையில் விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆப்ஷன்ஸ் ஐவி வந்து கரையில். மிச்சபடி நான் எல்லாம் அதே பொசிஷன் தான், நேற்று என்ன பேசணுமோ அதே பொசிஷன் தான் வச்சிருக்கிறேன். அகைன் கம்மிங் பேக் டு நம்மளோட ரெகுலர் விஷயங்கள் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் எப்பவுமே அந்த ஆலிஸ் ப்ளூவில் வெறும் மந்த்லி ரொம்ப லாங் டர்ம் கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சு நான் டீச் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அது இன்னைக்கு ஓகே ஓரளவுக்கு 2400 அப்படின்னா அர்த்தம்னா ஓகேவா. மற்ற எக்ஸ்பைரில் கூட இந்த மந்த்லி எக்ஸ்பைரில் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிகே நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரேஞ்ச் பவுண்டாக வச்சுப்பேன், அப்படிலாம் டேரக்ஷனாக தான் ஸ்லைட்லி டேரக்ஷன் வச்சுப்பேன், ஹெவி டேரக்ஷன் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு தீட்டா எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்குன்றது தான் இதோட இது. மிச்சபடி மீதி எதுவும் இதில் வந்து வேறு எந்த ஆர்டரும் போடல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 நாளாக சொல்லிங்க இருக்கேன், ஒரு ஆர்டர் கூட போடல. சரியா, 4 நாளுமே ஒரு ஆர்டர் கூட போடல. மந்த்லியில் எடுத்து வச்சா இது ஒரு பெரிய இது. நம்ம பாட்டு பொறுமையாக இருக்கலாம். லெவல் உடனே என்ன 4 நாளுமே பார்த்தீங்கன்னா 4 நாளும் மார்க்கெட் ரேஞ்சிலேயே இருக்குது. அதனால நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி வச்சுக்கலாம். ப்ராஃபிட் வருது போகிறது எடுத்த விஷயம் ஆக்டிவிட்டியாக. அப்புறம் நம்ம அந்த கன்சர்வேட்டிவாக ஏற்றமில் போடுவோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்துடலாம், எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதுதான் இன்னைக்கு வந்து ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம், எப்பவுமே நம்மளுக்கு இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் வரும் கரெக்டா. வந்து ஓவராலாக நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 நெகட்டிவ்ல தான் இருக்குது. நான் சொன்னது புரியுதா? மார்க்கெட் வந்து அங்கேயே தான் இருக்குது. நானும் இதில் வந்து கொஸ்டின் எதுவும் மாற்றிக்கலாம் போடல. சரியா, அந்த கரையில் அப்படின்றது இதான் எவிடென்ட். ஜென்ரலாக நீங்கள் பார்க்கும்போது ஏற்றம்ல வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் இருக்குல்ல மற்ற எல்லா நாளையும் விட. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, ப்ராஃபிட்டே இல்லை, எதுவுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. மார்க்கெட்டும் அப்படியே மார்க்கெட் ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் நிற்கிது. சரியா, அப்போ அதில் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு வச்சுக்கலாம். மிச்சபடி வேறு எதுவும் இல்லை. கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ என்ன பார்த்தீங்களா டிக்டா அப்படியே தான் இருக்குது. என் சைடில் இருந்து அவனுக்கு பெருசாகவே ஆர்டர்ஸ் எதுவும் போடல. இதில் கூட பாருங்கள், ஒரு ஆர்டர் புக்கில் ஒன்றுமே பண்ணல. சரியா, அந்த மார்க்கெட் வந்து நான் வந்து ப்ரைஸ் பேஸ்டாக தான் போகிறேன். நான் வந்து வேறு எந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்டாகவும் சொல்லலாம். ப்ரைஸ் பேஸ்னால் ஜென்ரலாக மூவ் ஆகும் பொசிஷன் மாற்றினே இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணுறதில்ல. நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இப்போ 3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாளாக பெருசாகவே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஒன்லி டைட் பண்ணுறது மட்டும் தான் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அது வந்து இந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இது ஓகே, இந்த கதையும் திரும்பி பேச வேண்டாம். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இப்போ இப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ பே ஆஃப்லாம் அதே நேற்று முன்னாடி நம்ம பார்த்தா அதே பே ஆஃப் தான், அதே விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 பேர் வந்து ரெகுலராகவே வீடியோவில் வந்து அவங்களோட இம்பாக்ட் என்னது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட எம்டிஎம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட நம்பர்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க, சந்தோஷம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய டவுட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாய்ஸ் நோட்டாவோ இல்லை அது டீட்டெயிலாக போடுங்க. உங்கள் டவுட் வந்து நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் 2 நாள் சரியா, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து மண்டே வாங்க. சரியா, மார்க்கெட் பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. ஒன்றும் பொசிஷன் எக்ஸ்போனி சொன்னீங்கன்னா சூப்பர், இல்லைனா அதை பற்றி யோசிக்காதீங்க. மண்டே காலையில் என்ன நடக்குதுன்னு மண்டே பார்த்துப்போம். ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இன்றைக்கி நம்ம அந்த 7 o'clock செஷனில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அது உங்களோட தாட் ப்ரோவோக்கு எப்படி பண்ணுது நம்ம அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் வெல்த் கிரியேஷன் ஜர்னி வந்து எப்படி நீங்கள் ஸ்டடியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கலாம். மிச்சப்படி மீதி யாராக இருந்தாலும் இந்த மண்டே பார்ப்போம். ஹாவ் அ கிரேட் டே கைஸ். நல்ல வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக வாங்க. மண்டே இதே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.